என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். கேளுங்க. வந்திருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை அவர்களுக்கு என்னதான் கொடுத்துக்கிறாரு, எதை குறித்து தான் பேச விரும்புறாரு, ஏன் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, நீங்க கவனிங்க. வாசிப்பா. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். உமக்கு ஒரு ஆலோசனை, நல்லா கேளுங்க, ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். தேவன் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே, நீ தேவனுடைய சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். பாருங்க, ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். உலகத்திலே தீர்க்கதரிசிகளை தேவன் எதற்கு பயன்படுத்துகிறாரு, எதற்கு பயன்படுத்தி வழி நடத்துகிறார்? நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் அவருடைய சொந்த ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தீர்க்கதரிசி குறித்து ஆலோசனை சொல்லி பாதுகாப்பை கொடுத்து தீர்க்கதரிசனம் பேசினார். ஆனால் காலம் வந்தது, புறஜாதி மக்களுக்கும் யோனா தீர்க்கதரிசி போல வல்லமுள்ள தீர்க்கதரிசியை பயன்படுத்தி அவர்களுக்கும் ஆலோசனை சொன்ன. கரங்களை பற்றி அலுவலகம் சொல்லுவாங்க. பேச போகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்லையும் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது யூதர்களுக்கும் இது இஸ்ரவேலர்களுக்கும் இது புறஜாதியாகிய நம்மளுக்கும். கரங்களை தட்டி அலுவலகம். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று பார்ப்போம். மோசே தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அங்கு என்ன நடக்கிறது? அவர் லட்சோப மக்கள்கள் அங்கு இருக்கிறார்களா. ஒவ்வொருத்தரும் வீட்லயும் சண்டை, பிரச்சனை, போராட்டம், என்ன செய்வது என்று சொல்லி. ஆனா தேவன் ஒரு பிரமாணமும் கொடுத்திருந்தார். இந்த பிரமாணத்தின்படிதான் நீங்க நடக்க வேண்டும் என்று சொல்லி யார்கிட்ட மோசையை கொண்டு கொடுத்திருந்தார். என்ன காரியம்? அது மாதிரி தான் நடக்க வேண்டும் சொல்லி. ஒரு மனுஷன் ஒரு லட்சம் பேர் இருக்கிறான்னு வச்சுங்க, அவங்களுக்கு எந்த நேரமும் ஆலோசனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உடனே எத்திரோ, அவரோட சொந்த மாமனாகிய எத்திரோ வந்து, அப்பா உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு ஆளால இவ்வளவு விஷயம் செய்ய முடியாது, நீ என்ன பண்றனா ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை ஒரு 1000 பேர் தனியா, இன்னொரு 1000 பேர் தனித்தனியா நீங்க பிரிச்சு அவங்களுக்கு ஒரு தலைவரை நியமிச்சு அவங்க ஆலோசனை சொல்லி கடைசியில வர்றது மட்டும் நீ பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் தெரியுமா சகோதர சகோதரியே? தேவனுக்கு ஒரு பேர் ஆலோசனை கர்த்தர் என்று விசுவாசி கர்த்தர். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கரங்களை தட்டுங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஜனங்க அங்க விழுந்து போக கூடாது சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு சட்ட திட்டத்தை கொடுத்து அவரிடத்துல என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு கேட்க வைத்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்கேயோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனா 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா மோசே அது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வழி நடத்துறாங்க. ஆனா மோசையால் வைத்து சென்றபடினால் அவர்கள் முடியாத பட்சத்தில் அவங்க மாமனார் சொல்லி இந்த மாதிரி செய்வான்னு சொல்லி. அதுதான் இன்றைக்கு அரசியலா இருக்கு. கரங்கத்துக்கு இன்னைக்கு அரசியல் நடக்குது பாருங்க. இன்னைக்கு முதலமைச்சர், அதுக்கு மேல பிரதமர் இருக்கிறாங்களா, அதெல்லாம் எங்க வந்தது? இந்த வேதாகமம் வந்து முதல் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அதுதான் அரசியல். அப்படிதான் இந்த அரசியல் செய்யறாங்க. நியாயமா நடக்குது. இது எப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்க. மறுபடியும் இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். போதும். இந்த ஆலோசனை மோசைக்கு நல்லதா இருக்கும். மோசைக்கு தேவனிடத்தில் கேட்டார், இதை செய்வான்னு சொன்னார். அதை செய்தார். கடைசி மட்டும் செய்தார். அவர் போன பிற்பாடு அது வழி தோன்றலாம். இன்னமும் அது யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அதை வழி கொண்டு வருகிறாங்க. ஆனா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அங்க ஆலோசனை கொடுக்க கர்த்தர் இருந்தும் கர்த்தர் நேரடியா எல்லா இடத்துலையும் வெளிப்பட முடியாது என்பதனால அவர் ஆரம்ப காலத்திலே தீர்க்கதரிசி கொண்டு வழிநட்டார். இப்போ தீர்க்கதரிசி கொண்டு வழிநடத்தி ஆசாரிய ஊழியம் எல்லா ஊழியமும் மாறி போனது. பழைய ஏற்பாடுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு நிறைய ஊழியம் மாறிச்சு. ஆனா ஒரே ஒரு ஊழியம் மாறாத ஊழியம் தீர்க்கதரிசன ஊழியம் இருக்குது. ஏன் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு வருகிற ஜனத்துக்கு ஆலோசனை சொல்லுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வழக்கு விளக்குவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிசை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வழக்கு விளக்குவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான், அறுப்பிலே பிசை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சிலருடைய ஆலோசனைகள் எல்லாமே அது நேர்முகமான, நேரடியான, தெளிவான ஆலோசனையை இருக்காது சகோதர சகோதரி. யாரும் அப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லுகிறது இல்லை. அவர்களுக்கு ஏற்றபடி அவங்க சுயநிலைக்கு ஏற்றபடித்தான் அவர்கள் ஆலோசனை சொல்வார்களாம். ஆனால் தேவன் மாத்திரம்தான் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு வழிநடத்தி பேசுகிற வார்த்தையா இருக்கிறதா. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 12:20 என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 12:20 தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆலோசனை பண்ணதுக்கு நீங்க ஆலோசனை தேடி நீங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பொதுவா சொல்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தீங்க. யாரு இந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவா? உங்ககிட்டயும் கொஞ்சம் நாங்க சமாதானம் பண்ணி விடுறோம்பான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு வாங்கிருப்பாங்க. அங்க சமாதானம் பண்ணி வைக்கிறப்பான்னு காசு வாங்கிருப்பாங்க. நேரம் வரும்போது குடிச்சு உள்ள போட்டுருவாங்க. விசுவாசம் கரெக்ட் ஆலோசனை, அவங்க கொடுக்குற ஆலோசனை இப்படிப்பட்ட ஆளுங்களோட ஆலோசனை குழுவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கையில எதுனா கிடைக்குமான்னு பார்த்துட்டு போற ஆலோசனை. மறுபடியும் வாசிப்படுவாங்க. தீங்கை பிணைக்கிறவர்களை இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். கபடம் இல்லாத ஆலோசனை சொல்லுகிறவருக்கு உள்ளே இருக்குமா சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல தெளிவா ஜனங்க புரியுறாங்க. தீங்கை பிணைக்கிறவர்களை பாருங்க, நல்லா பாருங்க. தீங்கை பிணைக்கிறவர்களை இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும், நீ கரெக்டா இருக்கணும்னு உன்னை வாழ வைக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யார் நினைப்பா? சொல்லுங்க. உண்மையாவே நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்ட நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று இயேசு நினைப்பாரு. மனுஷன் ஒரு காலத்துல நினைக்க மாட்டான். நினைச்சுனே வருவான். அவன் சூழ்நிலை மாறி இருக்கும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவான். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. ஏன் ஊழியக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? பேசுறது தேவாவி, அவ்வளவுதான் விஷயம். அந்த நேரத்துல சொல்றது தேவாவி. அதுக்கப்புறம் எப்படியோ நான் சொல்ல வருது நல்லா கவனிச்சு கேளுங்க. நீ நல்லா இருக்கணும், நீ சரியா இருக்கணும், உன்னுடைய தேவனுடைய ஆலோசனைப்படி போகணும்னு சொல்லுகிறது தேவ ஆவியால் ஏவப்பட்டுதான். இன்றைக்கு நீங்க யாரும் தலைப்படுதுன்னா நீங்க ஆலோசனை இருந்து அது எது வருதோ உங்களுக்கு வார்த்தை வருதோ அதில் எழுதிங்க. அல்லேலூயா. 2 நாளாகமும் 22 வாசிங்கப்பா. 2 நாளாகமும் 22:3 வாசி. 2 நாளாகமும் அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடந்த அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். நல்லா கேளுங்க. மோசைக்கு பழைய ஏற்பாட்டுல மோசைக்கு எத்திரோ அவங்களுடைய மாமா ஒரு ஆலோசனை சொல்லி அவருடைய சரீர பிரகாரமாகவும் அவர் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. ஆண்டவரும் சரின்னு சொல்லிடுறாரு. நல்லா கேட்டுங்க. 2வது கடவுளுக்கு விரோதமாக செயல்படுற ஆளுங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை எப்படி நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, ஒரு தாய் சொல்லுகிறேன், உட்கார முடியல, வெளில போகடா, வெளில போய் வெளில போயிடுங்க, இஷ்டப்படாது, வெளில போய்
ஏன் இதை சொல்றேன்னா நல்லா கவனிச்சு கேளுங்க. எதுக்கு இதை பத்தி நான் பேச வரேன்னா, உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா தெரியல, வாழ்கிற பிள்ளைங்களை தாயார் கெடுப்பாங்க. கேட்டுக்கிறீங்களே இதை? கரங்களை தட்டுங்களா, இதெல்லாம் தட்டலாம். வாழ்கிற பிள்ளைங்களை தாயார் கெடுப்பாங்க. எப்படி தெரியுமா, நான் பிறந்தலேருந்து ஒரே டைம் தான் எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கிறேன். ஒரே டைம் பீச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தூங்கி இருக்கும்போது எங்கள் அம்மா அடிச்சாங்க. ஏதோ அடி விட மாதிரி தேர்ந்து பார்த்தா எங்கள் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொம்பு எட்டாருன்னு வச்சுங்க, அந்த கொம்பு 4 முறியும் அப்படியே வெத்து வாங்கினார்னு வச்சுங்க. எதுவும் சொல்ற, தாய் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உங்களுக்கு தாயை செய்கிறது கோயில், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கேள்விப்பட்டுக்கிறீங்களா இது? அப்போனா மந்திரம்னா வசனம், வார்த்தை தான், ஆலோசனை தான். அப்பா தான் கரெக்டான ஆலோசனை பிள்ளைங்க சொல்ல. அம்மா வந்து என் பிள்ளை வந்து பாவம், அது எதனா ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட சரி ஒரு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. வாழ்கிற பிள்ளைங்களை தாயார் தான் கெடுப்பாங்க. கரங்கத்தை கேள்வி சொல்லுவாங்க. எப்படி சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஆலோசனை குறித்து பேசுற வாசிப்பான வசனத்தை. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரரியா இருந்தால். யாருக்கு துன்மார்க்கமா கெட்ட வழி நடக்கிறதுக்கு வேதத்துல இருந்தே வசனம் இருக்குது. கெட்ட வழியில் நடக்கிறதுக்கு யாருன்னா அவன் தாயாரே இருந்தாளா? நடந்தது என்ன? நாங்க நடக்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது, அவன் தாயே அவனுக்கு துன்மார்க்க கெட்ட செயலை செஞ்சா என்ன நடக்கும்? நரகம் தான் போகணும். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியம் சொந்த தாயே இருந்தாங்க. இப்ப புரிஞ்சுங்க, தேவன் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஆலோசனை ஆவிக்குரிய சத்தியத்தையும் வசனத்தையும் ஆலோசனையும் நல்ல காரியத்தை வந்து ஆலோசனை சொல்லுகிறது யாரால முடியும்? தேவனால் தான் முடியும். அப்போ நான் சொல்றது பெத்த தாய் தான். என்ன கக்கா, நம்ம அம்மாவுக்கு மிஞ்சினது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின்படி தேவனுக்கு மிஞ்சினதா ஒண்ணும் கிடையாது. பெத்த தாயே துர்யோசனை ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு துணிவாண்டு நான் சொல்ல வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நடந்த விளைவுகள் அப்படி 4வது வசனத்தை வாசிப்பான். அவன் ஆகாபின் குடும்பத்தை போல 4வது வசனத்தை வாசி. அவன் ஆகாபின் குடும்பத்தை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவருடைய ஆலோசனைக்காரராக இருந்தார்கள். அவனுக்கு கேடான காரியத்தை சொல்லுகிற ஆலோசனைக்காரர்களாக இருந்தார்களா? வேத வசனம் சொல்லுகிறது. சகோதர சகோதரியே பாருங்க, அவர் அரசனா இருக்கிறவனுக்கு சொந்த தாயே தவறான காரியத்தை சொல்லுது. அதே 2 நாளாகமம் புஸ்தகம் 25:16 வாசிப்பா. 2 நாளாகமம் புஸ்தகம் 25:16 வசனம். தன்னோடே அவன் இப்படி பேசின போது வாசிப்பா. ராஜா அவனை நோக்கி, போதும் எந்த காரியத்தை புரியுதுங்க, நல்லா கேளுங்க. இஸ்ரவேலிலே ஒரு ராஜா எழும்புகிறார். அவருக்கு ஒரு 25 வயது இருக்கும் போல. அவர் எழும்பி இருக்கும் பொழுது அது சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும் பிடிக்க ஒரு தீர்க்கதரிசி, அந்த நாட்களில ஒரு ராஜா இருக்கிறார் சொன்னா ஆலோசனை சங்கத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருப்பாங்க. அங்க வந்து தீர்க்கதரிசியோட வார்த்தை கேட்டுதான் நடக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நல்லா கேளுங்க. அப்ப தீர்க்கதரிசியோட ஆலோசனை அவர் கேட்டுக்கணும். என்ன செய்யறாரு? அவரு இங்க இருந்து போய் எதிரி தேசத்துல இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எதிரி தேசத்துல இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணு எல்லா பொருட்களையும் எடுத்து வந்துடுறாங்க. நல்லா கேளுங்க. எல்லா பொண்ணு பொருளையும் எடுத்துன்னு வந்தது இல்லாத அவன் கூட இருக்கிற விக்கிரத்தையும் சேர்த்து வந்துடுறான். கலைஞர் கேள்வி சொன்ன எல்லா ஆலோசனைப்படியும் செய்தான். தேவன் சொல்லுகிறாரு, போயிட்டு தீர்க்கதரிசி கேட்டாப்பா, இந்த ராஜா இப்படிப்பட்ட விக்கிரகத்தை கொண்டு வந்தா அது எப்படிப்பட்ட விக்கிரகம்? இவங்களுடைய சேவையின் இடத்துல தோத்து போனவர்களுடைய தெய்வம். உங்களுக்கு புரியுதா? தெய்வம் உண்மையான எப்படி தோத்து போயிருப்பாங்க? தோத்து போனவங்களுடைய தெய்வத்தை எடுத்துன்னு வந்து இவ அதை நாடி போறான். புரியுதுல? அது விருப்பப்பட்டு நம்ம கூட போறேன்னு போறான். அவங்கிட்ட போய் நீ ஆலோசனை சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் பதில் சொல்றான், கத்தி இருக்குது, உங்களுக்கு வெட்டு வேணுமா கேட்கறான். ஒரு ஆலோசனை சொல்றவங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? அதுக்கு ஒரே வார்த்தை சொல்றாரு, போகட்டும் விடுப்பா. ஆனா நடக்கிறது என்னன்னா, தேவன் உன் மேல் கோபமா இருக்கிறாரு, நீ எச்சரிக்கையாருன்னு சொல்லி நடந்த காரியம் தெரியுமா? கடைசியில அந்த வார்த்தை அவன் கேளாது போனதால அவன் நீண்ட நாட்கள் வாழ முடியாத அவனுடைய ராஜ்யமும் அழிந்தது, அவனும் அழிந்து போனான். கர்த்தர் ஒரு ஆலோசனை தீர்க்கதரிசி கொண்டு வேற வசனத்தின்படி ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் பேசுவார் என்று சொன்னார். நீ கீழ்படியாது போன எந்த ஆவியில் நீ கிரியை செய்யறன்னு பார்த்துக்கோ. வசனம் தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிட்டு, பாருங்க நல்லா கேளுங்க, ஆலோசனைக்காரன் அதை விட்டுவிட்டு நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான்.
அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு நீ இப்படி செய்து என் ஆலோசனை கேளாமற் போனபடியினால் தேவன் உம்மை அழிக்க யோசனையாய் இருக்கிறார் என்பதையும் அறிவேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவரை நோக்கி தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்க போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவேனை என்றான். தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ? தேவன் வந்து சொல்லி இவன் போய் எதிரி நாட்டை போய் அழிச்சு அதுல இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அங்க அவங்களை தோக்கடிச்ச தெய்வத்தை போய் எடுத்துன்னு வந்து அதை செவிக்க போகிறாங்க. ஆலோசனை சொல்லி அனுப்புது தீர்க்கதரிசி, சொன்னது தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டுட்டா அங்க இருக்கிற எடுத்துன்னு வந்து அதை ஆராதிக்கிறான். எப்படி ஒரு மனசு வரும்? நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களை பார்த்தா கேட்கிறேன், கர்த்தர் நாமத்திலிருந்து நான் கேட்கிறேன். வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? நீங்க துன்மா இருக்கிற இடத்துல நில்லாமலும் பாவிகள் வழியில அந்த வசனத்தை வந்து ஒண்ணுல சங்கீதம் ஒண்ணுல உங்களுக்கு இருக்கு. நான் வாசிச்சு காட்டுறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்களுக்கு உபவாசம் இருந்து உங்களுக்கு சோறு தண்ணி இல்லாத இருந்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வசனத்தை இங்க 1 மணிலேருந்து 7 மணி வரை உட்காந்து ஏசப்பா பேசணும்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து வசனத்தை கொடுத்தது இல்லாத போன வாரம் கூட உங்களுக்கு நான் சொன்னேன் தெளிவா, உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருந்தா வந்து ஆலோசனை வந்து எங்ககிட்ட கேளுங்க. நான் சொல்றத உங்களுக்கு செய்ய முடியுமா? நான் சொல்றது உங்களுக்கு செய்ய முடிஞ்சா வந்து கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு மூளை கொடுத்துக்கிறாரு, நீங்களும் அதை பற்றி செஞ்சுங்க. என்கிட்ட வரக்கூடாதுன்னு நான் சொன்னனா இல்லையா? நீங்க மறுபடியும் போய் நீ ஆலோசனை மற்றத்துல கேட்டு வந்து அந்த ஆலோசனை படி செய்வீங்கன்னு நீங்க சொன்னா நான் எங்க போவேன் சொல்லுங்க. இப்ப இந்த வசனம் எங்கிருந்து வருது? இந்த வசனம் பைபிள்ல தானே இருக்குது. பைபிள் இருக்குதா? யாரையா சொல்லுங்க, யாரையா சொல்லுங்க. அப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நிறைவேறுமா? உன்னை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணு கூட நிறைவேறாது. கரங்களை தட்டி யாரையா சொல்லுங்க. சொல்லு. ஹல்லேலூயா. எப்படி நிறைவேறும்? நான் கேட்கிறேன், எப்படி நிறைவேறும்? ஆலோசனை எங்கிருந்து ஆலோசனை வருது? யாருங்களோட ஆலோசனை நீங்க கேட்டு நடப்பீங்க? நான் கேட்கிறேன். அதுல நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. சீக்கிரம். ஆலோசனை இல்லாத இடத்தில் கேளுங்க, வாசிப்பா. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னா, ஒருத்தவங்க சுகத்தோடு இருக்கணும்னா யாருங்க வேணும்? யாருங்க? தேவன் வந்து வசனத்தின் வழியா உங்ககிட்ட பேசணுங்க. தேவன் வந்து வசனத்தின் வழியா உங்ககிட்ட பேசணும், இல்ல ஊழியக்காரர் வழியா பேசணும். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது பேசணும். ஒண்ணுமே இல்லாத பரியாசக்காரன் இடத்துலையும் பாவி வழியிலும் அடுத்தவன் பொண்ணு புருஷங்காரன் வந்து இல்லாத இடத்துல அடுத்தவனோட புருஷனை வந்து வீட்டுல வச்சுக்கணும் குடும்ப நடத்துறவங்க பேச்சு கேட்கலாமா? உனக்கு எப்படி வரும்? உனக்கு நீ எந்த ஆவி கொண்டு செய்யற? யாராலும் சொல்லி எச்சரிக்கையா இருங்க. எல்லாருக்கும் நான் கத்த பேசிக்கிறாருங்க. தயவுசெய்து சொல்ற, உனக்கு ஆலோசனை இந்த சபையில கேட்க விருப்பமா இருந்தா வந்து கேளு. உன்னால செய்ய முடியும். நான் கேட்கிறேன், நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. நாகமானுக்கு குஷ்டரோகம் வரும்போது நடந்ததுனாது போய் 7 வாட்டி போய் யோர்தான முழுங்க பண்ணாரு. இவன் ஆயிரக்கணக்கான நகைகளை கேட்பான், வெள்ளி கேட்பான், பொண்ணை கேட்பான்னு சொல்லிவிட்டு நாகமான் போயிட்டார். எலிசால தான் சொன்னாரு, கொடுக்குற வேலைக்காரன் சொன்னா. அவர் என்ன கேட்டார்? உங்க 7 வாட்டி முக்கியம் தான் எடுத்துக்க சொல்லிருந்தா அதை போய் செய்யுங்களான்னு சொல்லி. சில காரியம் ஈஸியா இருக்குங்க பாக்குறதுக்கு, சில பேர் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கும் மூளை கொடுத்துக்கிறாரு. முடிஞ்சா கேட்டு செய்யற மாதிரி தான் வாங்க, இல்லைன்னா பிரச்சனை நீங்களே செய்யுங்க. நான் ஜபம் மட்டும் பண்றேன். விசுவாச கரலை கட்டுங்க. சொன்னாரு யாருக்கிட்ட? சவுல் கிட்ட, சவுலே நீ போய் இந்த தேசத்தை கைப்பற்று, அதுல இருக்கிற ஆடு மாடு ஒண்ணுக்கு கூட எல்லாம் உயிரோட விடாது, எல்லாத்தையும் சாவடிங்க. என்ன பண்ணாரு? ஆடு மாடு எதுவும் சாப்பிட அமைச்சு எல்லாத்தையும் பலன் ஒளி போஸ்ட. சாமுவேலுக்கு தெரியாதுன்னு நான் கேட்கிறேன். கடைசியில சாமுவேல் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாது போன சவுலோட நிலைமை என்னாச்சு? சொல்லுங்க, நிலைமை என்னாச்சு? அந்த ராஜா பார்த்து விட்டு போனாரு. எச்சரிக்காருங்க. ஏங்க எதுக்குங்க பைபிள், எதுக்குங்க தீர்க்கதரிசி, எதுக்குங்க ஊழியக்காரங்க, எதுக்கு தாங்க உங்களுக்கு ஆலோசனை? வாசிப்ப அந்த வசனத்தை மறுபடியும்
ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். சுகமும் நீங்க நல்லா இருக்கணும்னா ஆலோசனைக்கு அணியே எழுமணும். அதனால இங்க முன்னாடி உட்காந்துக்கிறதுலாம் சொல்றேன், தயவு செய்து எழும்பி வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷத்துல ஒழுங்கா எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா ஊழியத்தை செஞ்சு கடவுளுக்காக ஓடுங்க. கர்த்தர் நீங்க எச்சரித்து எல்லாரும் கூட எச்சரிக்கிறார், எல்லாரும் கர்த்தர் எச்சரிக்கிறார். நன்றி ஆண்டவரே. உன்னோட விபச்சார தொழிலை கூட விட்டுணும். நீ இதே மாதிரி தெரிஞ்சிருந்தீங்கன்னா உன்னை எச்சரிக்கிறேன். உன் பேரை சொல்லி இங்க மாட்டு வாங்கி விட்டுற முடியும். எச்சரிக்கையாரு, உன்னை மன்னித்த நான் எச்சரிக்கையாரு. இதோடு இந்த ஆலோசனை கேட்டு மனம் திரும்பி விட இந்த கதை சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 1:1 வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:1 சீக்கிரம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாராவது உனக்கு ஒரு ஆலோசனை சொன்னா நீ நிறைவேற்று, இப்படி செய்யி. வாசி, மறுபடியும் வாசி. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு ஆலோசனை வேணா நீ இப்படி இரு, உனக்கே ஆலோசனை சொல்லுவாரு. வேற யாருமே உனக்கு தேவை. நீ இப்படி இரு, ஒண்ணு இப்படி வா, இல்லைன்னா அப்படி போ. காரணத்தை தேவையில்லை வச்சுக்காரு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22-23 வரை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். நல்ல தெளிவா வாசி. சிந்தியாமற் போகும் வாசி. ஆலோசனைக்காரர் நல்ல கேளுங்க. மறுபடியும் பசந்தே வாசிமா. ஆலோசனை இல்லாமையால் பாருங்க, ஆலோசனை உங்களுக்கு எப்படின்னா, ஒரு வீட்டுல போன வாரம் கூட ஒரு சம்பவம் நடந்தது. எதிர் வீட்டுக்கு சண்டை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியல, சின்ன பசங்களா இருந்து கூட ஏதோ சண்டை ஆகிப்போச்சு. ஸ்ட்ரெயிட்டா இங்க வராங்க, வந்து இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்லி போய் ஸ்டேஷன் போ, கோர்ட்டுக்கு போ சொன்னோம். இல்லை உங்க அண்ணன் 2 பேரும் போய் உள்ள பூந்து ஆடுறா அப்படிதான் சொன்னோம். அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீ மன்னிக்கிற மனப்பக்குவத்துலேருந்து அவங்க மன்னிச்சது. இதுக்கப்புறம் செய்ய அவங்க வரமாட்டாங்க பேச்சுக்கு. நீ ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு தான் சொல்லணும். இது வேற திருத்தங்க சொந்த கருத்து சோதை கருத்து சொல்லுங்கிறான். அதே மாதிரி இது மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க மன்னிச்சா நாங்களும் மன்னிக்கிறோன்னு சொன்னாங்க. போய் சமாதானத்துல போனாங்க. மறுபடியும் வாசிக்கணும். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அப்படியே தொடர்ந்து 23 வாசிமா. மனுஷனுக்கு தன் வாய்மை மொழியினால் பாருங்க, வந்திருக்கிற சகோதரங்களை பார்த்தா சொல்றாரு. வாசிமா. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும். விவேகிக்கும் ஜீவ வழியானது. உன்னதத்தை நோக்கும் வழியாம். சொன்னாங்க, இது உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவேகம், கொஞ்சம் அதை யோசனை பண்ணி கொஞ்ச நேரம் கத்த சொன்னாரே, செய்ய மாட்டாரா? கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். நான் கேட்கிறேன், தெரியாதான் கேட்கிறேன். ஏன் எத்தனை ஊழியர்களோட வரலாறு படிச்சு பார்த்திருப்போம், எவ்வளவு காரியம் நடந்திருக்கோம். ஏன் கொஞ்ச நேரம் உங்களால காக்க முடியல? நான் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். நான் கேட்டேன், ஆண்டவரே இப்பவே கரண்ட் வரணும்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்துடும். கேட்ட உடனே நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தாழ்மையை கேட்பேன். கேட்கும்போது ரொம்ப கோவப்பட்டு இதே வாரம் எனக்கு போராட்டமாக இருந்து ஜெபம் பண்ணேன். கரெக்டாக சுகுரா அந்த 7 மணி வந்தாலும் வர வச்சிருப்பாங்க. அது வெளியே கரண்டே இல்லாத ஜெபம் பண்ணியிருந்தேன். அந்த லைட்டை வச்சுக்கின்னு உள்ள உட்கார முடியல, சத்தம் வேற. தெரியுங்க தேவனுக்கு தாழ்மையா அவருக்கு சூழல் தெரியும். அந்த நேரத்தில் நம்ம கேட்டு அங்கே ஏன்னா கரண்ட்ல வேலை செஞ்சிருப்பேன். இதெல்லாம் ஒன்று ஆகும். அவருக்கு தெரியுங்க. கொஞ்சம்
தெரியும் அவருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த நேரத்துல கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் கடவுளுக்கு தெரியாதா? அப்படின்னா உங்களுக்கு அர்ஜென்ட் நான் கேட்கிறேன். கொஞ்சம் தேவசே சொல்றேன், மறுபடியும் மனம் திரும்பி கடவுளுக்கு கடவுள் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றி நடக்குன்னு சொன்னா வாய்மொழி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். வாய்மொழியா சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்க கர்த்தர் மன்னிச்சு மறுபடியும் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. இதே மாதிரி நீ ஏற்பட்டு சொன்னா எனக்கு தெரியாத எச்சரிக்கையா மறுபடியும் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சிந்திரிப்போம், எண்ணங்கள் சிந்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் தீர்க்கதரிசனம் சொல்லி நிறைவேறும் சொல்லி நீ அதுக்கு முன்னாடியே ஓடி போனீங்கன்னா எப்படி நிறைவேறும்? நீ அவரை கேட்கறதுனால சொன்ன தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறும். கவலைப்படாத, எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறும். சொன்ன வார்த்தை மகிழ்ச்சியா இருக்கும். விசுவாசி கரண்ட் கேள்வி அது சங்கீதங்கள் புத்தகம் 1:1 வாசி. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் கேட்பீங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தீர்க்கதரிசி ஆகிய மோசைக்கு சொன்ன ஆலோசனையை அவர் தேவனிடத்துல கேட்டார். சரியா இருந்தது. அவர் பின்வர சந்ததிக்குள்ளா அதை நிறைவேற்றினாங்க. மறுபடியும் சொன்ன தாயே துர்யோசனை சொன்னாங்க. அந்த ஆட்சியம் கலைஞ்சு போனது. பிற்பாடு வந்த இன்னொரு ராஜாக்கும் துர்யோசனை சொன்னாங்க. தீர்க்கதரிசிவை செய்யாதப்பான்னு சொல்லி சொன்னதையும் ஆலோசனை சொன்னதையும் அவங்க கேளாத போனாங்க. பாதியிலேயே மறித்து போனாங்க. அவங்க எந்த இலக்கு போனமோ அது இலக்கு அடையாத போனாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறவர்களிடத்துல எச்சரிக்கையா இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஆலோசனை சொல்லுவார். நல்லா புரிஞ்சுங்க. தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். வெறும் மன்னிச்சு அந்த நேரத்துக்குள்ள தொடுவார வழிய அது தொடர்ச்சியா இருக்காது. கீழ்ப்படிஞ்சு வசனத்தை ஆராய்ச்சி பின்னாடி போறவங்க தான் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் தேவனுடைய ஆலோசனையை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் போதுமாங்க. ஏங்க இப்ப நான் சொல்லும் போது எல்லாருக்குமே இப்போ பாதிக்கப்பட்ட ஆளு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கிட்ட இருக்குதுல 4-5 மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க. இங்க ஆலோசனை நம்ம சொல்லி கீழ்படியாத போனோம். 5 பேருக்குமே தான் கர்த்தர் பேசுறாரு. 5 பேர் தெல்லதுலயே யாரும் பேசுறாருன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் மறைச்சு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர் வாசிப்போம். தேவனுடைய ஆலோசனையை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும். பாருங்க, நீங்க போய் தப்பு பண்ணி உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா உங்க ரத்த பழி எனக்கு வராது. புரியுதுங்களா? நான் உஷாராயிட்டேன். புரியுதுங்களா? நிறைய பேர் நான் ஜம் உஷாரா ஜம் பண்ணுவோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு போய் எதனா ஆக போகுதுன்னா உங்களோட ரத்த பழி எனக்கு மேல வராது. நான் எச்சரிக்கையா எல்லாத்தையும் அறிவிக்கவே சொல்லிட்டேன். எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். யாரையும் மனவேதனை படுத்தணும், யாரையும் மனசு கஷ்டப்படணும்னு சொல்ல சொல்றேன். எதுக்கு கடவுள் ஒரு ஊழியக்காரன் காமிக்கிறார்? எதுக்கு ஒரு தீர்க்கதரிசி காமிக்கிறார்? நான் கேட்கிறேன். எதுக்கு இந்த விடுதலை சுவிசேஷம் ஊழியம் இருக்குது? உங்க சொந்த அக்காவும் சொந்த தங்கச்சியுமா தான் நாங்க நேசிக்கிறோம். சொந்த தம்பியும் தான் நாங்க நேசிக்கிறோம். உங்க மனசு ஏன் இதை கேட்க மாட்டுது? நீ எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது? நான் ஆரம்பத்துல சொன்னேன் இப்படி நடக்கும் என்று சொல்லி. உங்களுக்கு வருஷத்து முதல் நாளையே சொன்னேன் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும், உங்களுக்கு எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இருங்க, இல்லைன்னா வராதீங்கன்னு சொன்னேன். வந்து ஏன் இந்த மாதிரி மனசு வேதனை படுத்து? இந்த விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன். உங்களுக்கு கேட்க விருப்பம் கேட்காதீங்கம்மா, கேட்காதீங்க சகோதரா. நான் கேட்டு செய்வேன் தைரியமா, நான் நிற்பேன் தேவனுக்குன்னு அவங்க மட்டும் கேளுங்க. அவர் நிறைவேற்றுவார். சொன்னது நாங்க பார்த்துருக்கிறோம். எங்க ஜனங்களை எவ்வளவு பார்த்துருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் இப்படி பண்றீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க.
கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக. இனி சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும். நான் உங்களை மன்னிக்கிறேன். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு நல்லது செய்வார். யார் மனுஷன் ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் தேவன், நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகள், நீ அதிசயமானவைகள் அதிசயமானது செய்தி. உமது ஆலோசனைகள் சத்தியமும் கரங்களை தட்டுங்கப்பா. உண்மையுமானவைகள். புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் ஆலோசனையை பத்தி இன்னைக்கு பேசி உங்களுக்கு சொல்றேன். சத்தியம் அது. நீங்க நாங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க வந்து பாருங்க, உங்ககிட்ட நாங்க நயவஞ்சகமான உங்ககிட்ட ஒண்ணு காணிக்கை கொடுன்னு கேட்கணும், கசபாத கொடுத்து கேட்கணும், சபை பிடிக்குது பெயிண்ட் அடிக்க காசு கொடு, இல்ல ஃபேன் போகணும் அதை போகணும் நான் காசு கேட்கணும். நீங்க வந்தாலும் வரனாலும் எனக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. நான் இன்னைக்கு கண்ணு மூணு பரவாயில்ல போய் எனக்கு அங்க லாபம் இருக்கு. அதுதான் நான் போடுறேன். என் சொந்த காசு நான் சம்பாதிக்கிற காசு வச்சா கர்த்தர் இந்த ஊழியத்தை காசு வச்சுருந்தேன். மறுபடியும் சொல்றேன், உங்களால எனக்கு எந்த லாபமும் நான் எதிர்பார்க்கல. நான் சொல்ல வருதுன்னா நீங்க நல்லா நான் நினைக்கிறேன். தரப்புல இருந்து ஜபிக்க என்ன வச்சிருக்கிறாரு, ஆலோசனை சொல்ல என்ன வச்சிருக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கணும்னு வச்சிருக்கிறாரு, நீங்க விழுந்து போக கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு. எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்ய வந்திருக்கிறேன். அந்த வேலையை செய்ய எனக்கு ஒத்துழைங்க. நீங்க ரத்த பழிக்க நாளாகாதீங்க. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தி. சொல்லிதான் அவர் இன்னைக்கு இவ்வளவு நேரமா உங்களுக்கு இந்த கண்டிச்சு இப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகளின் புஸ்தகம், நன்றி ஆண்டவரே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:14 வரைக்கும் வாசிப்போம். 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் போதும். இதோ வந்திருக்கிற சகோதர சகோதரியே, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் எல்லாரும் மன மகிழ்ச்சியா இருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், வந்திருக்கிற என் பசங்களை, என் பிள்ளைகளை, நீங்க தயவு செய்து வேதத்தின் படி நடங்க. வேதத்தை தயவு செய்து படிங்க. முழங்கால் படிட்டு தயவு செய்து ஜபிங்க. கர்த்தருடைய ஆவியார் உனக்கு ஆலோசனையா இருந்து பேசுவார். உனக்கு அவர் எடுத்து சொல்லுவாரு, வேதத்தின்படி சொல்லுவாரு, தீர்க்கதரிசிகள் சொல்லுவார், பிரசங்கத்துல சொல்லுவாரு. உனக்கே எல்லாம் தெரியும். மற்றவங்க வெளியாட்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இங்கிருந்து அநேகர் வேணும் தான் கேட்கறேன். என்ன ஒண்டி வைக்கல இல்ல, எத்தனை எல்லாரும் வேணும்ன்றாங்க. வேணும் நான் வர ஆலோசனை மற்றவங்களுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி விசுவாசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், சீக்கிரம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் வாசிமா. ஞானத்தையும் உணர்வையும் அருளை ஆவியும். நல்ல இப்பதான் விஷயத்துக்கு வர நம்ம கரெக்டா வரும். வாசிப்பா. ஞானத்தையும் பாருங்க, வந்திருக்கிற சகோதரி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் இயேசு மேல தங்கியிருப்பாருங்க. வந்திருக்கிற சகோதர சகோதரியே, துரு யோசனை சொல்லுகிறவர்களையும் தேவையில்லாத ஆலோசனைக்குன்னு சொல்லி உங்களை மனதை திசையை திருப்புறவர்களையும் எச்சரிக்கையா இருந்து நம்ம ஜீவனையும் காத்துக்கொள்ளுவோம், நமக்கு போக வேண்டிய இலக்கை காத்துக்கொள்ளுவோம், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை காத்துக்கொள்ளுவோம் என்று விசுவாச காரணத்தை கேள்வி வந்திருக்கிற என் சகோதர சகோதரியே, ஞானத்தை அருளும் ஆவி எங்க இருக்கிறது? நமக்கு கிருபை அருளும் ஆவி எங்க இருக்கிறது? ஆலோசனை கொடுக்கிற ஆவி எங்க இருக்கிறது? அவர் தான் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கொடுக்கிற ஆவி அவருக்கு தான் இருக்கிறது. நம்ம இயேசுவை இன்றைக்கு கேட்போம். நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு ஆலோசனை இனிமே உனக்கு நீ விசுவாசிக்கிற பொண்ணாந்தா, நீ விசுவாசிக்கிற ஆனா அந்த என்ன நடக்கணும்னா, உனக்கு ஒரு சொப்பனம் வரணும். அதே சொப்பனம் எனக்கு காட்டணும். நீ அந்த சொப்பனத்தை சொல்லலாம், அதுக்கு நான் பதில் சொல்லலாம். அப்படி உனக்கு நடக்கணும். நீ விசுவாசிக்கிற மகளா, விசுவாசிக்கிற மகளா அந்த மாதிரி காரியம் வரும்போது அதே சொப்பனத்தை சொல்லி அவங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஆலோசனை சொல்லுகிறோம். உனக்கும் தேவன் எனக்கும் தேவன் தான். உனக்கு வெளிப்படுத்த தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். உனக்கு ஆலோசனை அவரே சொல்லட்டும். விசுவாசி. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், கடைசி வசனம். கடைசியான வார்த்தை பேசுறார். கர்த்தருடைய சிந்தையை
வாசிப்பா. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவன். பாருங்க, வந்துருங்க சகோதரி, புரியுதா? ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு, கிருபையை ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஞானத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க கடவுள் தான் முடியும். ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு போய் சொல்லி செய்ய முடியாது. உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லி காமிச்சேன். பெத்த தாயா இருந்தாலும் நல்ல ஆலோசனை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. தேவன் தான் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். ஏன் அந்த தாய் நல்ல ஆலோசனை சொல்லியிருந்தா அங்க ராஜாங்கத்துல 2 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்கல்ல, ஏன் ஜெயிக்க முடியல? புரியுதா உங்களுக்கு? நல்ல ஆலோசனை சொல்றவங்களும் கர்த்தர் வைக்கிறாரு. கெட்ட துரு ஆலோசனை சொல்லுகிறவங்களும் மனுஷங்க இருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. எந்த ஆவி அவரிடத்துல இருக்கிறதோ அந்த ஆவி குறித்து அந்த வசனம் கிரியை செய்யும். மறுபடியும் சொல்றேன். சங்கீதம் 1:1 சொல்லபடி கீழ்படிந்து கர்த்தருடைய வேத வசனப்படி உண்மை உத்தமா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நடத்தை உங்களுக்கு சொன்னா தப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, உனக்கு ஆலோசனை கொடுக்க இயேசுவால் முடியுன்ற நான் சொல்லுகிறேன், இயேசுவாலும் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவருக்கு மேல ஆலோசனை சொல்றதுக்கு பூமியில ஒருத்தர் கிடையாது. உனக்கு ஆலோசனை சொல்ல தீர்க்கதரிசிக்கிறாங்க, தீர்க்கதரிசிக்கு ஆலோசனை சொல்ல இயேசு இருக்கிறாரு, இயேசுக்கு ஆலோசனை சொல்ல ஒருத்தரும் கிடையாது. அவரே ஆலோசனை கர்த்தர். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனையாய் இருந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனையாய் இருந்தவன் ஒருத்தரும் கிடையாது. அவர்தான். அவர் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஆலோசனையா இருப்பாரு. அதே போல கடைசி வசனம் வாசி. உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தருடைய சிந்தையை பாருங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி வாசிப்போம். தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றையும் கொடுத்தவன் யார்? அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. அவர் ஆராதி, அவரிடத்திலே கேளு. ஞான கண்மலையாகி கர்த்தர். புரியுதா? உனக்கு ஞானத்தையும் கிருபையும் ஆலோசனை அவரே கொடுப்பாரு. இந்த வேத வசனத்திலிருந்து கொடுப்பாரு, பிரசங்கத்திலிருந்து கொடுப்பாரு, உனக்கு தீர்க்கதரிசி கொண்டு கொடுப்பாரு. நீ முன்ன ஆழமா ஜபித்தா உன்னை கொண்டே பேசுவாரு.